ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல், பெரிய சமையல். இன்றைக்கு வந்து முதல் தடவையாக சோபா வந்து 200 பேருக்கு சமைக்க போகிறேன் நண்பர்களே. அதுக்கும் சிக்கன் சாப்பாடு தான் சமைக்க போகிறேன். என்னத்துக்காக என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறந்த நாளையொட்டி தான் சமைக்க போகிறேன். இந்த சாப்பாட்டை யார் கொடுத்துருக்குறாங்கன்னா, கனடாவில் இருந்த ஒரு சிஸ்டர் தான் கொடுத்துருக்குறா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள், அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து பிறந்த நாள். அவர்கிட்ட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீவரத்னம். அவருக்கு பிறந்த நாள் இன்றைக்கு. ஜீவரத்னம் அண்ணாவுக்கு பிறந்த நாள். ஆனால் அவர் வந்து தற்போது இல்லை. அவர் வந்து இறைவனடி சேர்ந்துட்டார். அவருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள். அவர்கிட்ட பிறந்த நாளை ஒட்டி தான் அக்கா சிறப்பாக சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. 100 சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோனியரப்பா கோயிலில் கொண்டு கொடுக்க போகிறோம். 100 சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வயசான தாத்தா பாட்டி ஆக்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹோம் இருக்குது தானே, சின்ன பிள்ளையோட ஹோம் நான் போயிருந்தேன். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமான்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அப்படியே அந்தோனியரப்பா கோயிலுக்கும் போய் மொழுதிரி கொளுத்தி மாலை போட போகிறேன். இதெல்லாம் தான் செய்ய போகிறேன். எல்லாருமே அண்ணாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அண்ணாட ஆத்மா சாந்தி அடையணுமென்று எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீவரத்னம் அண்ணா வந்து அவர் வந்து ஒரு டாக்டர். அதால் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது, மருத்துவ உதவி செஞ்சிருப்பார், நிறைய பேர்ட்டு உயிரை காப்பாற்றிருப்பார். அதால் எல்லாருமே அண்ணாக்கு ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நாங்களும் அவருக்கு ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து சொல்றோம். இன்றைக்கு அவற்ற பிளஸிங்கோடையும் இந்த ஐயாட பிளஸிங்கோடையும் இன்றைக்கு நான் 200 பேருக்கு செம்மையாக சமைக்க போகிறேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசிச்சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு இந்த பெரிய அடுப்பொண்டு வாங்கியிருக்கேன். அதில் பெரிய டாசர் வாங்கியிருக்கேன். அதில் உள்ள வைக்கலாம். வாங்க பாருங்கள், எங்களோட புது அடுப்பு. முதல் தடவையாக போட போகிறோம். நீங்கள் போட்டிங்களா கேஸு? எனக்கு போகிறோங்க வரேன். எங்களுக்கு அந்த வெயிலுக்கு தெரியுது இல்லை. எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நான் வடிவாக சமைக்கணும்னு சரியா? வாங்க சமைக்கலாம். நீங்கள் அந்த போதும் எப்படி இருக்கு? போலியே வைப்பம். இப்போ உள்ளக்கு தண்ணி தேவையான அளவுக்கு எடுப்போம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி வைப்போம். மூடி வைப்போம். உள்ள கொதிக்கட்டுக்கும். இப்போ பருப்பை வைப்போம். அடுப்பை கொஞ்சம் தனிச்சு விடுங்க. யூட்டு இருக்கா? பருப்பு வச்சுட்டு தண்ணி எடுப்போம். பருப்பு எல்லாமே கழுவி எடுத்துட்டேன். இப்போ பருப்புக்கு மஞ்சள் சேர்ப்போம். உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த தட்டு தான் மூடி விடுவோம். பருப்பு அவியாட்டுக்கும். இதில் வந்து இறைச்சிக்கு வாசத்துக்கு வறுத்தெடுக்க போகிறேன். சூடாட்டுக்கும். இதில் எடுத்துருக்கேன்னு பாருங்கள். பெருஞ்சீரகம், மிளகு, சின்ன சீரகம், கடுகு, பட்டை, ஏலக்காய், ரம்பையில் தேங்காய்ப்பு. இது இவ்வளோத்தையும் நல்லா பொன்னுரமாக வறுத்தெடுக்கணும். சட்டி சூடாட்டும். சட்டி சூடாயிட்டு இதில் வந்து தேங்காய்ப்பு இதோட வாசத்துக்கு எடுத்து வச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பொன்னுரமாக வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க, இது வறுபட்டுட்டு இனி இது அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் மாறினோடனே மிக்சி கப்பில் போட்டு அரைச்செடுக்க வேண்டியதான் பட்டா. இப்போ எடுப்போம். பருப்பை பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து முதலாம் பால் தேங்காய் பால், இதோட 2ஆம் பால் 3ஆம் பால். இந்த பருப்பு கொஞ்சம் தண்ணி பதத்தில் வைக்கணும். இதில் இஞ்சி உள்ளி மிளகு சீரகம் குத்தி வச்சுக்க நான் போடுவேன். கடைசியாக தான் நான் தாளித்து போடுவேன். கொஞ்சமாக கட்டைத்தூள் சேர்ப்பேன்.
நல்லா இருக்கும். இப்போ கலந்து விடுவோம். இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டு பாருங்க இறக்க போகிறேன். இப்படி பதத்தில் இருந்தால் தான் சரி, ஏன்னாண்டா பருப்பு உருகிருண்டாக்கண்டு. ஏன்னா இது கடைசியாக தாளித்து போடலாம். இப்போ இதில் கத்தரிக்காய்க்கு சட்டியை வைப்போம் சூடாட்டும். இதில் கத்தரிக்காய்க்கு சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். இதில் தாளிச்சிட்டு நான் பருப்புக்கும் எடுத்துடுவேன். இது வந்து கத்தரிக்காய் பொரிச்ச எண்ணெய் தான். சில பேர் சொல்கிறீங்க யூஸ் பண்ண எண்ணெய்ண்டு. இப்போ இண்டியான் சமையலுக்கு கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயை நாங்கள் இப்படி சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், இதில் வந்து பருப்புக்கும் எடுப்பேன். இதோட பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக செத்தல் மிளகாய் சேர்ப்போம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டுக்கு. வந்து கட்லெட்டுக்கு தாளிக்க போகிறேன். சூடாட்டம். கட்லெட்டுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். சூடாட்டம். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, இதோட பெருஞ்சீரகம், இங்கே பாருங்க வெங்காயத்தை இப்படி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் பெரிய வெங்காயமா சேர்ப்போம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குது. இதில் கொஞ்சத்தை எடுத்து பருப்புக்கு வைப்போம். இப்போ இதில் வந்து கறிமிளகாய், இதோட தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுவோம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்க்குறேன். இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் மாசி கருவாடு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். கட்டத்தூள் சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இனி பொரிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காயை சேர்ப்போம். இனி இதை கலந்து விடுவோம். அதுங்களா அடியோடு கலக்கணும். அதெல்லாம் இப்படி கலவட்டு. உப்பு சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக தேங்காய் பால், எனக்கு சேர்க்க தேவையில்லை. கலந்து விடுவோம். பார்த்தீங்களா கை தான் நுழையுது நண்பர்களே. கை மாற்றி மாற்றி இப்படி இப்படி செஞ்சுதான் இன்னொரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இறக்க போகிறேன். இதுக்கு விருப்பம் வேண்டாம் தக்காளி சோஸ் கூட சேர்க்கலாம் நீங்கள். நான் சேர்க்க இல்லை, ஏன்டா நல்லா இருக்கும். இதை எவ்வளோமே காணும். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் தக்காளி சோஸ் கூட சேர்க்கலாம். நான் சேர்க்க இல்லை, இவ்வளோ போதும். இப்போ பார்த்தீங்களா இப்போ கத்தரிக்காய் ரெடி ஆகிட்டு இறக்குவோம்.
வெங்காயம் வதங்கிட்டு மிளகு தூள் சேர்க்குறேன். இதெல்லாம் சரி வராது இப்படி எல்லாம் கொட்டி கொண்டு நிற்க. மிளகுத்தூள், இதோட கொஞ்சமாக கட்டத்தூள், கலந்துடுவோம். நீங்களாம் உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து அப்படியே கலந்து விட வேண்டியதுதான். இப்போ பருப்புக்கு தாளிச்சத்தை சேர்த்து விடுவோம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ இதோட மீண்டின் பாருங்க முள்ளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கன், இதையும் சேர்த்து கலந்து விடுவோம். உலை கொதிச்சிட்டு இப்போ நான் அரிசியை கழுவி எடுக்க போகிறேன். வெயில் நண்பர்களே, வெயில். நான் உப்பு விற்க போனால் மழை வரும், நான் பஞ்சு விற்க போனால் காற்று வரும், அந்த மாதிரி தான். நான் எங்கே போகிறேனோ அங்கே ஒன்று வந்துடும். இப்போ பாருங்க நல்லா சமைப்போம்ட்டா வெயில் வந்துட்டு. சரி, வெயிலையும் பேசக்கூடாது, வெயிலும் எங்கிட்ட செல்ல குட்டி தான். மழையும் வந்தால் எங்களை செல்லம் நல்லா இருக்கும், ஆனால் தான் காணே இல்லை. இப்போ அரிசியை கழுவி எடுப்போம். எல்லாம் சட்டி சூடாயிட்டு அங்கே அரிசிக்கு தண்ணி நிறைய லேட் ஆகுது. அதால் அவர் தண்ணியை நிறைக்க சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. உருளைக்கிழங்கு தாளிக்க போகிறேன். ஓகே, எண்ணெய் சூடாட்டுக்கு கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம் பொரியட்டும். கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம். என்ன சர்க்கஸ் காட்டுறேன்? சமையலண்டா அப்படித்தான், சர்க்கஸ் மாதிரி தான் நிற்கணும். சண்டேண்டா சட்டை கிளியத்தான் செய்யும். விழுந்த ஒரு பச்சை மிளகா விழுந்துட்டான். எங்கே பாருங்க, ஒரு பச்சை மிளகா விழுந்ததுக்கு நான் சர்க்கஸ் காட்டுறேன். 1-2 விழத்தான் செய்யும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டுமா? அரிசியை கழுவி எடுப்போம் பாருங்க, 2 தரம் கழுவணும். இந்த அரிசி கழுவின தண்ணியை ஊற்றிடலாம் நண்பர்களே, எனக்கு கவலையாக இருக்கும். ஊரில் என்னன்னு விட்டு ஆடு மாடுகளுக்கு குடிக்க அப்படியே மட்டக்கண்டு குடிக்கும். நாங்கள் அப்படிங்க ஊற்றுங்க, அப்படியே சரிச்சு. அரிசியை கொட்டிடக்கூடாது, மெதுவா. கலனி தண்ணி ஊற்றுங்க, நிப்பாட்ட. இப்போ பாருங்க, உள்ள கொதிச்சிட்டு அரிசியை போடுவோம். என்ன ரம்பையில் சேர்ப்போம். விட்டு இது என்றா இதில் மஞ்சள் தூள் சேர்ப்போம். ஒருக்கா கலந்து விடுவாங்க மஞ்சள் தூள் எல்லாம். அரிசியை போடுவோம். கை சின்னன் மாதிரி இருக்கு. என்ன மற்ற நாளில் அந்த டாசர் நாளைக்கு கணக்க மாதிரி இருக்கு. போது கொஞ்சம் கொதிச்சிட்டு அந்த பபிள்ஸ் வேற இல்லை வந்துருங்க. கீட்டானாலும் கையால் போட்டுக்கொண்டிருக்கே லேட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம். அதால் இப்படி சின்ன தலாளி போடுவோம். இப்போ கணக்க போட்டுடலாம். உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். நல்ல வடிவாக அந்த உப்பெல்லாம் கலப்படுற அளவுக்கு கலந்து விடுவோம். இப்படி தான் சுற்றி சுற்றி கலக்கணும் நண்பர்களே. இதுக்கு வந்தீங்களா? நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி விடுவோம். வச்சு தானே மூடணும். இப்படியே அரைவாசிக்கு மூடி விடுங்க. என்ன பொங்கினா தெரியும் உள்ளுக்குள்ளா அதே கொஞ்சம் இல்லை துறவுங்க. ஓகே, இப்போ சோறு அவியட்டுக்கு இங்கே வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இதில் ஈரல் மாங்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் சேர்ப்போம். கோழின்ற ஈரல் எல்லாம்
இதோட உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். தண்ணி விட தேவையில்லை, அதில் இருக்க தண்ணியிலே விட்டு அப்படியே அவிஞ்சு வதங்கி வரட்டும். இப்போ நல்லா அவிஞ்சு வருது பாருங்கள். இல்லை தக்காளி பழம் சேர்ப்போம். இதோட பச்சை பட்டாணி கலந்து விடுவோம். உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன் சேர்ப்போம். கலந்து விடுவோம். இப்போ தேங்காய் பால் சேர்ப்போம். இதோட மிளகு தூள் சேர்ப்போம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். உப்பு சேர்ப்போம். இப்போ அப்படியே கலந்து விடுவோம். ஒரு 2 கொதி கொதிச்சு வரட்டுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். இனி குழம்புக்கு தாளிக்க போகிறேன். எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம். நான் அப்படிங்க வாங்க வாங்க கலந்து கொண்டு வாங்க. உங்களை வந்து வெங்காயம் உண்டு. வெங்காயம்லாம் வதங்கட்டி நண்பர்களே. ஆடி பாடி வேலை செஞ்சு அலுப்பு குறையும். கெரியண்டு விரட்டு வேலாம் போடுங்க. வதங்கணும்னு சொல்கிறேன். நல்ல வெயில் நண்பர்களே. வேறுங்க மூத்த கழுவி இப்படி கழுவித்தான் வேலை செய்யணும். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். பச்சை வாசம் போய் வதங்கட்டுக்கும். தக்காளி பழம் சேர்ப்போம். இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு சிக்கனை சேர்ப்போம். இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு சேர்ப்போம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். நாங்கள் சுட்டு கலந்து விடுங்க. அடியிலிருந்து கலக்கணும் வெங்காயங்கள் எல்லாத்தையும். பில் கவனம். ஈஸியாக கலந்துடலாம் நண்பர்களே. என்ன விட்டு கஷ்டப்பட தேவையில்லை. நாங்கள் கூலி சம்பளுக்கு இப்படித்தான் செய்வோமா என்ன? மாசி சம்பளுக்கு. ஓகே, இப்படி கலந்து விடுங்க. இப்போ அவிஞ்சு வரட்டுக்குமா. சோறு வடிக்க போகிறேன். சோறு அவிஞ்சிட்டு அடுப்பை நிப்பாட்டிடுமா இல்லைங்களா? நல்ல 3 அரை ஜூட்டு அதை எடுத்து அந்த எண்ணெய் கூடையில் நீங்கள் இதால் வடிங்க. இப்படி முக்கால் பதத்தோடையே வடிச்சிடும். இப்படி போட்டோம்னா அது பாட்டுக்கு தண்ணி வடிஞ்சிடும். ஏய், எல்லா கோட்டுக்கு வரக்கூடாது. எல்லையே தாண்டி வரக்கூடாது. இப்போ இங்கெல்லாம் கட்லட் வேலையும் முடியுது பாருங்க. எடுப்போம். இப்போ பாருங்க, இறைச்சி நல்லா அவிஞ்சு வருது. குழம்பு தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். அதே தாங்க. இது நாங்கள் வாசத்துக்கு அரைச்சி வச்சது. இது சேர்ப்போம். தேங்காய் பால், முதலாம் பால்.
2ஆம் பால், உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டும். இதில் சலாட்டுக்கு அன்னாசி பழம், வெள்ளரிக்காய், கேரட் வெட்டி எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், இதோட கொஞ்சமாக உப்பு, இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன்னு பாருங்க. இறக்குவோம். சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, அங்கால உருளைக்கிழங்கு கறி, சிக்கன் குழம்பு, முட்டை, கத்தரிக்காய் கறி, இங்கால கட்லட், பருப்பு பால் கறி, சலாட், இங்கெல்லாம் சோறு எல்லாமே இருக்குது. கட்லட் இன்னும் அங்கால பொரிச்சு கொண்டு தான் இருக்கும். இப்போ சாப்பாட்டை கடகடாண்டு கட்டுவோம். ஏன்னா கோயிலுக்கு டைமுக்கு கொண்டு போகணும். சோறு, அதுக்கு பிறகு கத்தரிக்காய், இதோட ஹெல்ப்பு இதெடுங்க இங்கே சலாட், பருப்பு, உருளைக்கிழங்கு, சிக்கன் குழம்பு. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை, இங்கே கட்ல. பார்த்தீங்களா எங்கள் ஸ்ரீலங்கன் லஞ்ச் மெனு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கடன்னு கட்டி எடுப்போமா? இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். சாப்பாட்டை கொண்டு முதல் வந்து ஜூட் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு 50 சாப்பாடு. இப்போ மிச்சம் 50 டக்குன்னு கொண்டு வரேன். டைம் ஆயிட்டுது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ஆக்கள். இப்போ அடுத்த தடவை வந்துட்டேன் நண்பர்களே. இதோட 3ஆவது தடவை வந்துட்டோம் சாப்பாடு கொண்டு. ஏன்னா 3ஆவது தடவை வந்தாச்சு சாப்பாடு. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேட்டதால எங்கள் டைம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு வந்துட்டோம். சரியா? இப்போ கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம். சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. திருப்பி அடுத்த தரம் சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு நண்பர்களே. இப்போ நான் கோயிலில் சும்மா தான் மண்டாடிட்டு போகிறேன். பிறகுதான் வந்து மாலை போடுவேன் நந்துனியார் அப்பாவுக்கு. அந்த பிளஸிங் எடுத்துக்கு வாங்க தண்ணி. Bye bye. Thank you so much. கொடுத்தாச்சு. அந்த நேரப்பாக்கு பாய் சொல்லிட்டு விட்டாரேன். இது ஜாம் போத்தல் ஒவ்வொரு ஃப்ளேவரில் எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா. பட்டர், எங்கர், சாமான் பயந்துட்டு
சாமான் போட்டு கொண்டு இருக்கோம், போட்டுட்டு போவோம். இந்தா சாப்பிடுங்க. அக்கா என்ன ஓ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இன்றைக்கு வந்து ஒரு டாக்டருக்கு பிறந்த நாள், அதால் அவட வைஃப் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவட குடும்பம் நல்லா இருக்கும்னு ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி. சாப்பிடுங்க. ஐயா ஐயா இந்தாங்க சாப்பிடு. என்ன கையில் காயம்? என்ன புண்ணா இது? என்ன நடந்த? என்னாச்சு? விழுந்துட்டீங்களா? இதில் வந்துடுங்க, அங்கே இருக்காதீங்க. என்ன சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அவர் வருவார், கூப்பிடுங்க. நாளைக்கும் தட்டிக்கிட்டு போறேன். சரி கொடு, கிடைக்கும். நானும் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். தாங்க. ஐயா இந்தாங்க சாப்பாடு. சாப்பிடுங்க. ஐயா இந்தாங்க சாப்பிடு. சாப்பிடுங்க. சரி. மைக்குள்ளுக்கு மணிக்கு சார் வந்திருந்தா பொட்டு இது யோகட். இது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு எப்படி சொல்லுங்க, பேர் எப்படி போடும்? டாக்டர் ஜீவரட்னம் அதுக்கு பேர்லாம் போட்டுக்கலாம். சொல்லுங்க சாமா. இதுல ஒரு பர்த்டே கேக் இருக்கு. பர்த்டே கேக் இது பெருசு. பிள்ளைகளோட சேர்ந்து வெட்டி போட்டோ போடுங்க எனக்கு நாளைக்கு. யோகட் இருக்குது, யோகட் 100. மேகி நூடுல்ஸ் இருக்குது, அது ஒரு கேஸ்ண்டா அதுல 100 கிட்ட வரும் நினைக்கிறேன். மற்றது அரிசி, அரிசி, சீனி, மாவு, சமபோச,
சாமான்கள் இருக்கு. தேயிலை, தேயிலை. ஓ பிஸ்கெட், ம். பால் பேக்கெட், அந்த ஃபுல் க்ரீம் மில்க் கேட்டிருந்தீங்க அது. மில்க் பவுடர். ஓ ஓ மற்றது அங்கர் அங்க சொன்ன அந்த மாவு. மாவு, ஓ அங்கர் மாவு. ம். பிஸ்கெட் பட்டர் இருக்கு, பட்டர் கட்டிங்க, ஜாம் இருக்கு. பட்டர் ஜாம். ஓ 5 பெரிய ஜாம் 5 இருக்கு, பட்டர் இருக்கு. அதெல்லாம் அதுக்கான எனக்கு இருந்தா நான் பார்த்து போட்டேன். இப்போ போடுங்க. ஏண்டா இருக்குது எனக்கு சிலதுகள் மறந்துட்டேன், பார்த்து போடுங்க. ஹலோ ஸ்லீப் ஓகே. दही 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 बबी दही दही स्लीप स्लीप वेरी गुड அம்மா गुड गर्ल दहिया दहिया ने दिल में ओके स्लीप 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 பண்ணுங்க. ஆத்திங்களாக்கா? ஹாய் ஏலானா அதுக்கு ஏலானா நீ என்ன உத்தரவு இல்லையா? அவருக்கு बाबा செல்லங்கண்ணா आणि कोण तीन वर सीट ना केटायला म्हणून டெடி பியரை கட்டி பிடிச்சி ஒன்று கொடுத்துருக்கு. அவர் ஷெனோல் பேர் ஷெனோனா ஷெனோல் சரி காமி.
Oh. இப்போ சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தோணியரப்பா கோயிலில் போய் மாலை போட்டு மொழுதிரியும் கொளுத்திட்டு வந்துட்டேன். அண்ணாக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. டாக்டர் ஜீவரட்னம் அந்த அண்ணாக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் அவங்களோட குடும்பத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. அக்காவுக்கு நல்ல மனதைரியத்தை கொடுக்கணும். அவர்கிட்ட பிள்ளைகளே நல்லா அவர் கூடவே இருந்து வழி நடத்தணும் மட்டும் நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச்சில் சாப்பாடு கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு கடன்னு எனக்கு வெளியில் தாத்தாவாக்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் என்னால் காட்டையெல்லாம் போயிட்டேன்னு சொல்லுங்கள். பிரீத்திபுரம் போகணும் சாமான் எடுத்துக்கொண்டு. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அரவாசி என்னால் கவர் பண்ணிடலாம் போயிட்டேன். என் மகனு சண்டே ஸ்கூல் போகணும். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சத்தை காட்டினான். பிறகு எல்லா தாத்தா பாட்டியாக்களுக்கும் கொடுத்துட்டேன். அவைக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே நான் மனதார கொடுத்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் அந்த டாக்டர்கிட்ட பிளஸ்ஸிங்கும் எனக்கு இருக்குது. அந்த டாக்டர் ஜீவரட்னம் அவர்கிட்ட பிளஸ்ஸிங்கும் இருக்குது. அதே நேரம் என் ஐயாவோட பிளஸ்ஸிங் எல்லாத்துக்கும் மேலே இந்த அந்தோணியரப்பாவோட பிளஸ்ஸிங். நான் தைரியமாக இந்த சமையலை செய்து முடிக்க இந்த அந்தோணியரப்பா கூட இருந்து எனக்கு வழி நடத்திட்டார். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டுட்டா. அதே நேரம் இந்த சாப்பாட்டு ஆர்டர்கள் எல்லாம் கொடுத்து என்ன இப்படி செய்ய வச்சு அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.